كالتي نكلت غزلها من بعد قوة أنكاسا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: قل آمنت بالله ثم استقم، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே அடைபெறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் மற்றும் இது குழுமிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. முபாரக்கான இந்த ஜும்மாவுடைய நாளிலே ஒரு நாயன் அவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை கேட்பதற்கும் சிறப்புமிகு ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்கும் நமக்கு அருள் புரிந்திருக்கின்றான். வல ரஹ்மான் நோயற்ற வாழ்வை நமக்கு தந்தல் புரிவானாக. குறைவற்ற செல்வத்தை நமக்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் இந்த வருடம் ரமலான் மாதத்தினுடைய 30 நோன்புகளையும் நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தார். இந்நேரம் ரமலானை வழி அனுப்புகின்ற நேரத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். பொதுவாக நேசத்திற்குரியவர்களை அனுப்பி வைக்கின்ற பொழுதுதான் வழி அனுப்புதல் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம். ரமலான் மாதம் நமக்கு நேசத்திற்குரிய மாதம், நம்முடைய மனதிற்கு நெருக்கமான மாதம். அந்த மாதத்தை வழி அனுப்புகின்ற தருணத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமலான் மாதம் நம்முடைய வாழ்வில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது. நம்முடைய அமல்களின் விஷயத்திலே நிறைய மாற்றங்களை, நம்முடைய குணநலன்களின் விஷயத்திலே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து அல்லாஹ்விற்கு நெருக்கமான நல்லடியார்களாக ஆக்குவதற்கு ரமலான் நிறைய பயிற்சிகளை நமக்கு தந்தது. ரமலான் மாதத்திலே ஐவேளை தொடர்படியாக தொடரக்கூடிய அந்த பழக்கத்தை உண்டாக்கியது. ஏழைகளை அரவணைக்க வேண்டும், அனாதைகளை ஆதரிக்க வேண்டும் என்ற ரீதியிலே தான தர்மங்களை கொடுக்கின்ற பாக்கியத்தை ரமலான் மாதம் தந்தது. அண்டை வீட்டார்களை அனைவரும் அரவணைத்து வாழ்ந்தோம். அதுபோல் சண்டை சச்சரவுகள் இல்லாத அந்த வாழ்க்கையை ரமலான் மாதம் நமக்கு தந்தது. இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே இவ்வாறு தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ரமலான் மாதம் சத்திய முஸ்லிம்களாக வாழ்வதற்கான பயிற்சி மாதமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். நாம் மீதமுள்ள காலகட்டங்களிலே நாம் எவ்வாறு ரமலான் மாதத்திலே நல்லமல்கள் செய்தோமோ, எவ்வாறு நாம் ஏழை எளியவர்களை அரவணைத்து வாழ்ந்தோமோ, நமக்கு மத்தியில் எவ்வாறு ஒற்றுமையுடன் வாழ்ந்தோமோ, அதுபோல் வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ரீதியிலே அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு செய்தியை, அழகான செய்தியை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் திருமறையை குறிப்பிட்டு காட்டுவான், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதிலேயே யார் நிலைத்து இருக்கின்றார்களோ, ஈமான் வணக்க வழிபாடுகளிலே யார் நிலைத்து இருக்கின்றாரோ அவர்களுக்கு மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். தத்தனஸ்ஸல் அலைஹிமுல் மலாயிகத்து, அவர்களுக்காக மலக்குமார்கள் இறங்கி அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், உங்களுக்கு சொர்க்கம் காத்து கொண்டிருக்கின்றது என்ற சுபச்செய்தியை ஏந்தியவர்களாக மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். சொன்னால் பயமும் கவலையும் தான் ஒரு மனிதனை எப்பொழுதும் வாட்டி வதைக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது.
எதிர்காலத்தை பற்றிய பயம். எதிர்காலத்திலே நம்முடைய வாழ்வு எவ்வாறாக ஆகும், நம்முடைய வியாபாரங்கள் அது லாபகரமாக இருக்குமா, நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் என்ன செய்வார்கள் என்ற அந்த பயமும் கவலையும் தான் மனிதனை ஒரு வகையான மன அழுத்தத்தின் பக்கம், ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தத்தின் பக்கம் உண்டாக்குகின்றன. அதற்குரிய தீர்வை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டிவிட்டான். நீங்கள் மார்க்க வணக்க வழிபாடுகளிலே நீங்கள் நிலைத்து இருங்கள், ஈமானிலே நீங்கள் உறுதியாக இருங்கள், உங்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றான். அன்பார்ந்தவர்கள், சஹாபாக்கள் நபிமாருடைய வாழ்வு அது மகிழ்ச்சிகரமாக இருந்தது என்று சொன்னால் அவருடைய ஈமான் அங்கே உறுதியாக இருந்ததுதான் காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்காக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகின்றார்கள். வழியிலே சௌர் குகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தங்கியிருக்கின்றார்கள். எதிரிகள் எல்லாம் தேடி வருகின்ற சூழ்நிலை. எப்படியாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக அப்பொழுது சௌர் குகையிலே தங்கியிருக்கின்ற பொழுது அந்த குகைக்கு முன்னால் எதிரிகள் நின்று கொண்டு பேசிக் கொள்கின்றார்கள். எங்கே இருப்பார்கள் இவர்கள், அபூபக்கர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருப்பார்கள் என்பதால் பேசிக் கொள்கின்றார்கள். அபூபக்கர் எனக்கு ஒரு வகையான பயம், யா ரசூலல்லாஹ் கீழே குனிஞ்சி அந்த குகையை பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் நம்மை கட்டிப்பிடித்து விடுவார்கள் யா ரசூலல்லாஹ் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்ற சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை கூறினார்கள் என்று சொன்னால் அதை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். என்றால் நாம் எந்த அளவிற்கு மார்க்க வழிபாடுகளின் விஷயத்திலே ஈமானிலே உறுதியாக இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு பயமும் கவலையும் நமக்கு கிடையாது என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா உணர்த்தி கொண்டே இருக்கின்றான். பொதுவாக 2 நபர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். நீங்கள் 2 நபர்களை பற்றி போல ஆகிவிடாதீர்கள். ஒருவர் யார் என்று சொன்னால், உறுதி இல்லாத தனமாக, உறுதி இல்லாமல் சில நபர்கள் அல்லாஹ்வை வணங்குவார்கள். ஏதாவது நன்மை வந்துவிட்டது என்று சொன்னால் மட்டுமே அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குவார்கள். அதுவே அவர்களுக்கு ஏதாவது தீமை வந்தது என்று சொன்னால் முகத்தை திருப்பி விட்டு சென்று விடுவார்கள். அப்படி உறுதி இல்லாத நபர்களாக நீங்கள் சந்தர்ப்பவாதமாக அல்லாஹ்வை வணங்க வேண்டாம் என்பதாக குர்ஆனிலே ஒரு தரப்பினரை பற்றி அல்லாஹ் கூறுவான். மற்றொரு தரப்பாக இருக்கக்கூடிய இன்னொரு வகையினரை பற்றி கூறுகின்ற பொழுது, மனிதனுக்கு ஏதாவது தீங்கு என்று வந்துவிட்டால், அவனுக்கு நோய் நடி என்று வந்துவிட்டால், இதா மஸ்ஸல் இன்சான துர்ரு, மனிதனுக்கு நோய் நொடி வந்துவிட்டார் என்று சொன்னால் அவன் நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று அழைக்க ஆரம்பிக்கின்றான். ஆனால் அந்த நோயை நாம் நீக்கிவிட்டோம் என்று சொன்னால் நம்மிடம் கையேடாததை போல அவர் நம்மை விட்டு மறைந்து சென்று விடுகிறார், மறந்து விடுகின்றார் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். என்று சொன்னால் நாம் சந்தோஷமான காலகட்டங்களிலும் நாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், மகிழ்ச்சியான காலகட்டங்களிலும் நாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அப்படி நினைவு கூர்ந்தால்தான் அல்லாஹ் தஆலா சிரமமான காலகட்டங்களிலே நம்மை அவன் கண்டுகொள்வான். தஅர்ரஃபு இலல்லாஹி பிர்ரஹாஇ, சந்தோஷமான காலகட்டங்களிலே அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள். யாரிஃபுக ஃபி ஷித்தா, அல்லாஹ் சிரமமான காலகட்டங்களிலே உங்களை அல்லாஹ் தஆலா ஞாபகத்தில் கொள்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். உஹது போர்க்களம், கடுமையான அந்த போர்க்களத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற ஒரு புரணி கிளம்புகின்றது. உடனே சஹாபாக்கள் எல்லாம் ஒரு வகையான கவலையிலே அமர்ந்து விடுவார்கள். அப்பொழுது அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இறந்து விட்டார்கள், நாம் உயிருடன் வாழ்ந்து என்ன பயன் இருக்கின்றது? இந்த மார்க்கத்திற்காக நாம் போர் செய்து மரணம் வரை நாம்
நம்முடைய இந்த மார்க்கத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பதாக அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே ஒரு உபதேசத்தை செய்கின்றார்கள். உடனே சஹாபாக்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்து போர்களிலே திரும்பி போரிட்டார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய பழக்கம் என்பது அது எல்லா நேரங்களிலும் நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய மார்க்க சட்ட திட்டங்களை பின்பற்றுவதன் பக்கம் நாம் நம்முடைய முயற்சியை நாம் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அதைதான் அல்லாஹ் தஆலாவும் விரும்புகின்றான். ஃபிரௌன் மரண தருவாயில் இருக்கின்ற சமயம், அந்த நேரத்தில் ஃபிரௌனுடைய அந்த நேரத்திலே அவன் அழிகின்ற அந்த நேரத்திலே ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். அப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், அல்லான இப்பொழுதுதான் உனக்கு நேரம் வந்திருக்கின்றதா, அது அசைத்த மின்கபுல், முன்னால் நீ அல்லாஹ்வை விட்டு நீ மறந்து விட்டாய், அல்லாஹ்விற்கு மாற்றமான விஷயத்தை செய்து விட்டாய். வகுந்த மினல் முஃப்ஸிதீன், நீ குழப்பவாதிகளிலே உள்ளவராக நீ ஆகியிருந்தாய் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். என்று சொன்னால், வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும். அந்த சந்தர்ப்ப நேரங்களிலே ரமலான் முழுவதும் நாம் நஃபிலான வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு விட்டு, ரமலான் முழுவதும் நாம் நன்மையான காரியங்களிலே ஈடுபட்டு விட்டு, ரமலான் அல்லாத மாதங்களிலே நாம் இல்லாமல் ஆகிவிட்டோம், அவர்களின் பக்கம் நாம் தேவையில்லாமல் நாம் ஆகிவிட்டோம் என்று சொன்னால், அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இரவு நேரத்திலே எல்லா நேரங்களிலும் நின்று தொழக்கூடிய நிலையிலே ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், முன்பின் பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டதே யா ரசூலல்லாஹ், நீங்கள் நின்று வணங்குவதற்கு தேவை கிடையாது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்ற சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, நான் நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியாரின் கூட்டத்திலே நான் ஆக வேண்டாமா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். என்று சொன்னால், அல்லாஹ் நம் மீது அருளிய நியமத் எத்தனையோ இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் நமக்கு உடல் நலத்தை கொடுத்திருக்கின்றான், நம்முடைய குடும்பங்களிலே வரக்கத்தை தந்திருக்கின்றான். ஆனால் அந்த அனைத்து விஷயங்களையும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். நாம் அந்த விஷயங்களை சிந்தித்து அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்துகின்ற சமயத்திலே தான் லஅஸீதன்னக்கும், அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி தர காத்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு உடல் நலத்தை தந்தானே, நமக்கு நல்ல பிள்ளைகளை தந்தானே, நமக்கான நல்ல செல்வங்களை கொடுத்திருக்கின்றானே என்ற அந்த விஷயங்களை நாம் சிந்தித்து பார்க்கின்ற சமயத்தில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்ற அந்த குணம் என்பது நமக்கு வந்துவிடும். ஈமான் என்றால் என்ன என்ற விஷயத்திற்கு பதிலாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸுக்கு வருகின்ற சமயத்திலே, நீங்கள் மூமின்களா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் மூமின்கள் தான் என்பதாக கூறுகின்றார்கள். மா அலாமத்து ஈமானிக்கும், உடைய ஈமானுடைய அடையாளம் என்ன என்பதாக கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற அந்த கேள்விக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் கூறுகின்றார்கள், நஸ்பிரு அலல் பலாஇ, சிரமமான காலகட்டங்களிலே, எங்களுக்கு முசீபத் வருகின்ற காலகட்டங்களிலே நாங்கள் பொறுமையுடன் நடந்து கொள்வோம். நஷ்குரு அலல் ரஹாஇ, நாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷமான மகிழ்ச்சியான காலகட்டங்களிலே நாங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி வாழக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அதுபோல் நர்தா பில் கலா, அதுபோல் அல்லாஹ் தஆலா எதை எங்களுக்கெல்லாம் கலாவாக, எதை எங்களுக்கு விதியாக ஆக்கிவிட்டானோ அதை கொண்டு நாம் பொருந்திக் கொள்வோம் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். என்று சொன்னால், சிரமமான காலகட்டங்களில் பொறுமையாக இருப்பது, நன்றி செலுத்தி வாழுவது, அல்லாஹ் விதித்த விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வது, இதுதான் ஒரு மூமினான நபருடைய முழுமையான அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது.
இந்த இஸ்திகாமத் என்று சொல்லக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகளில் உறுதியாக இருத்தல் என்ற விஷயத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதால் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இஸ்லாமிய பண்பாடுகளை நாம் எப்பொழுது நம்முடைய வீடுகளிலே கொண்டு வருகின்றோமோ, எப்பொழுது நம் வீடுகளிலே நாம் ஹயாத்தாக ஆக்குகின்றோமோ, அப்பொழுதுதான் இஸ்லாமிய மார்க்க சட்டங்கள் அது நிலையாக இருக்கும் என்பதாக ஹஸரத் ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். என்றால் நம்முடைய பிள்ளைகள் வேலைக்காக தொழுகின்றார்களா, அவர்கள் குர்ஆன் ஓதுகின்றார்களா, மகரிபாகிவிட்டது என்று சொன்னால் சூரத்துல் வாக்கியா ஓதுகின்றார்களா என்று நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்தில் எந்த அளவிற்கு அவர்கள் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாம் கவனித்துக் கொண்டே வர வேண்டும். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா எதிர்காலத்தில் நமக்கு துஆ செய்யக்கூடிய ஈமான்தாரியான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நம்மால் விட்டு செல்ல முடியும். இறுதியாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டினான், வலா தகுனு கல்லதி நகலத் கஸ்லஹா. ஒரு பெண்மணி காலையிலிருந்து சாயந்தரம் வரை ஜடையை பின்னிக்கொண்டே இருப்பாள். சாயந்தரம் ஆனதற்கு பிறகு தன்னுடைய ஜடையை எல்லாம் அவிழ்த்து விடுவாள். சிரமப்பட்டு காலையிலிருந்து இரவு வரை சாயந்தரம் வரை பின்னிக் கொண்டிருக்கின்ற அந்த ஜடையை அந்த உடனே அவிழ்த்து விட்டால் என்று சொன்னால் அது எந்த பயனும் இல்லை. ரமலான் முழுவதும் இரவில் நின்று வணங்கிய நாம் மற்ற நேரங்களிலே நாம் குர்ஆனை விட்டு தூரமாகிவிட்டோம் என்று சொன்னால், ஐவேளை தொழுகையை விட்டு நாம் தூரமாகிவிட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு நஷ்டத்தைத்தான் உண்டாக்கும். பெரியார்கள் சொல்வார்கள், ரமலானுக்கு பின்னாலும் நீங்கள் நல்லவர்கள் செய்வதன் பக்கம் உங்களுக்கு ஆர்வம் வந்திருக்கிறது, உங்களுக்கு ஆசை வருகிறது என்று சொன்னால் ரமலானில் செய்த நன்மைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று அர்த்தம். ரமலானில் இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று நீங்கள் எவ்வாறு தெரிய வேண்டும்? ரமலானுக்கு பின்னால் நீங்கள் நல்ல அமல்கள் செய்வதன் பக்கம் ஆர்வம் வர வேண்டும், தேட்டம் வர வேண்டும் என்று சொன்னால்தான் ரமலானுக்கு பிறகு நாம் செய்கின்ற நல்ல அமல்களின் மூலமாகத்தான் நம்முடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டது என்ற உறுதியை நம்மால் விளங்க முடியும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹைருல் அமாலி அதுவமுஹா. நீங்கள் அமல்களை நிறையாக செய்வதுதான் அமல்களிலே சிறந்தது எதுன்னு சொன்னால் அதுவமுகம், நிலையாக நிரப்பமாக மரணம் வரை செய்வதுதான் நமக்கான அந்த அருளை பெற்று தரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். வாழும் காலமெல்லாம் சத்திய மார்க்கத்தை நிலையாக பின்பற்றக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா ரமலான் மாதம் நம்மை விட்டு பிரிகின்ற சமயங்களிலே பாவ மன்னிப்பை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நரக விடுதலை பெற்ற மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.